மக்கள் அதிகமா விரும்பி பார்க்கிறது சீரியல் தான். அதுலயும் விஜய் டிவி சீரியல் அப்படின்னா அதுக்கு தனி ஒரு கூட்டமே இருக்கும். விஜய் டிவி சீரியல்ல பார்க்கிறதுக்கு விஜய் டிவியில பாத்தீங்கன்னா மகாநதி, பாண்டியன் ஸ்டோர், சிறகடிக்க ஆசை, ஸோ இந்த மாதிரிப்பட்ட சீரியல் எல்லாமே ரொம்பவே சூப்பரான சீரியல், மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல். அதுலயும் இப்போ ரீசெண்டா வந்த ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் ப்ரோமோஸ் மட்டும் தான் எல்லாமே பார்ப்பேன். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் டிவியில 2 கேரக்டர்ஸ் மாட்டிக்கிட்டாங்க. அதாவது ஒன்னு பாண்டியன் ஸ்டோர் 2ல மயிலு அப்படிங்கிற கேரக்டர் மாட்டி இருக்கு. இதை விட பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசையில ரோகிணி அப்படிங்கிற கேரக்டர் மாட்டுச்சு. 2 பேருமே மாட்டிக்கிட்டாங்க. ஆனா 2 பேருமே கம்பேர் பண்ணக்கூடாது. 2 பேருமே ஒரே கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு நான் இந்த வீடியோல 2 பேருடைய கேரக்டர் என்ன, மாட்டிக்கிட்டாங்க 2 பேருமே, மாட்டிக்கிட்டதால தமிழக மக்களுடைய அந்த ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கறது யார் மாட்டுனதுல இருக்கு, ரோகிணி மாட்டுனதுல இருக்கா இல்ல மயில் மாட்டுனதுல இருக்கான்னு சொல்லிட்டு நான் பேச போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க இப்பதான் நம்ம வீடியோஸ் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா லைக் மட்டும் பண்ணுங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், லைக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாக்குறவங்களும் நம்ம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நீங்க வீடியோஸை பாருங்க. கடைசியில வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். பாண்டியன் ஸ்டோர் 1 முடிச்சதுக்கு அப்புறம் பாண்டியன் ஸ்டோர் 2 அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியல் ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ பாண்டியன் ஸ்டோர் 1 பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அண்ணன் தம்பி பாசத்தை சொல்லக்கூடிய கதை. பாண்டியன் ஸ்டோர் 2 அப்பா பிள்ளைங்க ஃபேமிலி இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷன், அந்த மாதிரிப்பட்ட கதைகளை சொல்லக்கூடிய கதை. இதுல 3 பிள்ளைங்க இருக்காங்க. நான் சீரியல் பார்க்க மாட்டேன் உண்மையாவே, எனக்கு பார்க்க டைம் இல்லை. ஆனா சிறகடிக்க ஆசை சீரியல் ஃபேஸ்புக்ல வரும். நான் ஃபேஸ்புக் பார்க்கும்போது அதுல சின்ன சின்ன கிளிப்ஸ் வரும், நான் அதை பார்ப்பேன். ஊர்ல இருக்கும்போது நான் சிறகடிக்க ஆசை ஃபுல்லாவே பார்ப்பேன். ஏன்னா என் அம்மா பார்ப்பாங்க, நானும் கூட இருந்து பார்ப்பேன். பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோ மட்டும் தான் பார்ப்பேன். ஸோ நான் இந்த சண்டே ப்ரோமோ பார்க்கும்போது அதுல மயில் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு சீன் இருந்தது. அப்போ மாட்டும் போது நான் கமெண்ட்ஸை பார்க்கும்போது எல்லாருமே மயில் பாவம், ரோகிணி மாட்டுனதுதான் சந்தோஷம், ஆனா மயில் மாட்டுனது சந்தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சோ மயிலுடைய கேரக்டரை நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது மயில் ஆக்சுவலா ரொம்ப இன்னசென்ட், அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது. மயிலுடைய வீட்டுல உள்ளவங்க தான் பொய் சொல்றாங்க, இவளுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு இடத்துல வேலை பார்க்கறேன், பெரிய கம்பெனில வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இத சரவணன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. சரவணன் மீன்ஸ் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட மாட்டி இருக்காங்க. இதுதான் மெயின் அதுல உள்ள ஒரு தீம். படிப்பறிவு இல்லாத பொண்ணு, வீட்டுல உள்ளவங்க பொய் சொல்றாங்க, இவளுக்கு எதுவுமே தெரியாது, கம்பெனில வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல வேலை பார்க்கறது தான் மயில் பண்ண ஒரு தப்பு, ஒரு பொய். இந்த பொய் தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்டே மாட்டி இருக்கு. அவர் நான் வீட்டுல சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. இன்னும் நிறைய பேரு கமெண்ட்ஸ்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, சரவணனுக்கு சுயமா முடிவெடுக்க தெரியாது, எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட தான் போய் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க. சோ அப்படிதான் இருக்கும். அவன் உடனே என்ன பண்றான்னா அப்பா கிட்ட சொல்றதுக்காக கிளம்பி போறான். இங்க சிறகடிக்க ஆசை பாத்தீங்கன்னா எல்லாருமே ரோகிணி எப்ப மாட்டுவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு விஷயம் ரோகிணி கிட்ட மாட்டி இருக்கு. என்னன்னா மலேசிய மாமா அப்படிங்கறது போய் ரோகிணி அப்படிங்கிறவ பணக்காரி கிடையாது அப்படிங்கறது விஜயா கிட்ட மாட்டி, இப்போ விஜயா கேரக்டர் ரோகிணிய ரொம்ப பாசம் இல்லாம எது பார்த்தாலும் எரிஞ்சு விடுறது, ஏடிஎம் கார்டை வாங்கி வைக்கிறது, ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. இப்பதான் பாக்குறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும். இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ரோகிணிக்கு கல்யாணம் ஆகி ஏற்கனவே குழந்தை இருக்கக்கூடிய விஷயம் விஜயாவுக்கு தெரிய வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ரோகிணி எப்ப மாட்டுவான்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஒரு சீன்ல ரோகிணி மாட்டிக்கிட்டாங்க. சோ மயில் மாட்டுனது பிளஸ் ரோகிணி மாட்டுனது, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேரு மயில் மாட்டுனது பாவம், எதுக்காக மாட்டுனா, இன்னசென்டான ஒரு பொண்ணு, பாவப்பட்ட பொண்ணு, ஒரு அப்பாவி பொண்ணு மாட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. இந்த பக்கம் ரோகிணி மாட்டுனதுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பி. ஆக்சுவலா மக்கள் எல்லாருமே ஒரு சீரியல் பாக்குறாங்க அப்படின்னா அந்த கேரக்டரை ரொம்ப
அது ஒரு கேரக்டர், அவங்க நடிக்கிறாங்க, அதை பார்க்கல. சீரியல் பார்க்கக்கூடிய மக்கள் அந்த கேரக்டருக்கு உள்ளாடி போய் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துடுறாங்க. ஐ மீன் ரோஹிணியை பார்த்தா யாருக்குமே பிடிக்காது. ஆக்சுவலா ரோஹிணி உண்மையாவே நல்ல கேரக்டர் தான். அவங்க சீரியல் நடிக்கிறாங்க, அந்த கேரக்டர் பண்றாங்க. ஒரு கேரக்டர் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு சக்சஸ் என்னன்னா, மக்கள் அவங்கள வெறுக்கணும். அவங்க ஒரு தப்பான கேரக்டர் பண்றாங்கன்னா மக்கள் அவங்கள வெறுக்கணும். நல்ல கேரக்டர் பண்றாங்கன்னா மக்கள் அவங்கள வந்து பிடிக்கணும். அதுதான் உண்மையாவே ஒரு ஆர்டிஸ்டுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது. ஸோ ரோஹிணி வந்து ஒரு பேடு கேரக்டர் பண்றாங்க, மக்களுக்கு பிடிக்காது. இன்னைக்கு மயில் வந்து ஒரு அப்பாவியா நடிக்கிறாங்க, மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அதுதான் அதுல உள்ள விஷயம். ஸோ 2 பேருமே மாட்டினதுல மக்கள் அதிகமா சந்தோஷப்படுறது வந்து ரோஹிணி மாட்டினது, மக்கள் அதிகமா ஃபீல் பண்றது மயில் மாட்டினது. ஸோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ரோஹிணி மாட்டினது ஹாப்பியா இல்ல மயில் மாட்டினது ஹாப்பியான்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. மயில் மாட்டிக்கிட்டா சரவணன் வீட்டுல போய் சொன்னானா சொல்லலையா அப்படிங்கறது வந்து தெரியல, சொல்லுவானான்னு கூட தெரியல. சோ அது எனக்கு தெரியும், அதை நான் பார்க்கல. இங்க ரோஹிணி வந்து மாட்டிக்கிட்டது வந்து எல்லாருக்குமே தெரியும். இனி எப்படியும் கொஞ்ச நாள் தாண்டி இந்த விஷயங்களும், ஐ மீன் இந்த அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கக்கூடிய விஷயங்களும் மாட்டும். அதுவும் முத்து தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவோட கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.